வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துரை இருக்காப்புலல, அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் இதுக்குள்ள தான் எல்லாமே வந்து இருக்கும். நம்ப இந்த பூட்ட வந்து தொறந்து எடுத்துட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பூட்ட தொறந்து எடுக்கலான்னு இருக்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே, டக்குன்னு அவங்கள எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, துரையும் அவங்க டீமும் அப்படியே வேக வேகமா போறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப, பாரதி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ! இவன் என்ன இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இவன வந்து பின்தொடருவோம். அப்பன்னா அந்த வீடியோல இருக்கிறது யார், என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய வரும். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நம்ம பாரதியும் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு, ஒரு அவுட் ஹவுஸ் மாரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து வராங்க. "ஏய்! இன்னைக்கு யார் என்ன ஏதுன்னு தெரிய போதுடா. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்." பவானி மேடம் ரொம்பவே வந்து ஆர்வமா வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லணும். சொன்னா நமக்கு சன்மானம் பல மடங்கு கிடைக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அதே மாரி பார்க்குறாங்க. "என்னப்பா தம்பி, நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு" துரைக்கிட்ட பேசுறாங்க நம்ப ஆதி டிவியில. ஏன்னா, துரை தான் இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்து பேசிட்டு இருக்காப்புல. "என்ன துரை சௌக்கியமா? நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இது நான் உனக்கு வச்ச ஆப்புடா" அப்படின்னு ஆதி வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார்றா இவன்? டிவியில யார் இருக்கான்னே தெர்ல. திருப்பியும் அதே மாரி தான் பேசிட்டு இருக்கான். பொறி வச்சேன்னு சொல்றான். யாருக்கு யாருடா பொறி வைக்கிறது? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? டேய்! நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு இப்ப கூட நீ பேசிட்டு இருக்க. அந்த அளவுக்கு நீ மொக்கையான ஆள்றா அப்படின்னு செம காமெடியா வந்து நம்ம ஆதி வந்து பேசிட்டு இருக்காங்க. டேய்! தில் இருந்தா முகத்த காட்ட வேண்டியது தானே. என்னடா காட்ட மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு, டப்புன்னு வீடியோல லைட் வந்து ஆன் பண்றாங்க. ஆதி வந்து மாஸா வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. டேய்! நான் ஆதிடா. எனக்கு யார் என்ன பண்ணுவான்னு தெரியாமயா இருக்கும். வீடியோல மட்டும் தான் வருவேன்னு நினைக்கிறியா? கொஞ்சம் பின்னாடி பார்றா அப்படின்னு சொல்லும்போது, கதவ மாஸா வந்து தொறக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பாரதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ! என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே! இதுல யார் என்ன ஏது இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா, ஆதி தான் இவ்ளோ வேலையும் பண்ணியிருக்காரா? அப்படின்னு பாரதிக்கு முக்காவாசி உண்மையெல்லாம் வந்து தெரியுது. வேற லெவல்ல பரபரப்பா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஆதிய பார்த்த உடனே வெடவெடத்து போறாங்க. துரையும் அவங்க டீமும். துரை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. "என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டியா நீ? டேய்! என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாம இருந்தா கவல இல்ல. நான் தான் முக்காவாசி கண்டுபிடிச்சுட்டேனே! அத கண்டுபிடிக்கிறதுக்கான துடுப்பு தான் நான் இப்ப போட்டேன். நீ இதுல சிக்குவன்னு நான் எதிரே பார்க்கல. சொல்லுடா! இப்ப உன்ன ஏவி விட்டது யாரு? அத மட்டும் நீ சொல்லிடு. மத்தபடி உன்கிட்ட எதுவும் பேசல. இல்ல நான் தான் பெரிய ஆளு. இந்த டீமுக்கே நான் தான் ஹெட்டுன்னு மொக்க பண்ணிட்டு இருக்காத. எனக்கு அதுக்கான நேரமும் கிடையாது. பசங்களா நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கங்கிற மாரி கேட்ட உடனே, எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போனா போதும். என்னது தப்பிக்க போறீங்களா? அட பாவிங்களா! நான் யாரு எப்படிப்பட்டவன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கும் அப்படின்னு வாசு போல மீசையெல்லாம் வந்து முறுக்குறாங்க. நம்ப ஆதி, அச்சச்சோ! என் அண்ணன் போல தெரியுதே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெர்ல. டேய்! வந்திருக்கிறவன எப்படி இருந்தாலும் சமாளிக்க முடியாது. நம்ப தான் பின்னாடி பக்கமா ஓடிறலாமா? அண்ணே! நம்ப 4 பேர் இருக்கோண்ணே. அவன் ஒரு ஆள்ண்ணே. என்ன செஞ்சிட முடியும்? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் தானே பவானி பேர் தெரியும். இவனுக்கு தெரியாதுல்ல. நம்ப இங்கேருந்து தப்பிச்சிடலாங்கிற மாரி யோசிக்கிறப்ப, ஆதி வந்து கதவ வந்து சாத்திர்றாங்க. அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஓடுறாங்க நம்ப துரை. "டேய்! நீ எங்க போனாலும் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்லி செம காமெடியா வந்து சண்ட வந்து போடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஆதி வந்து டிஷும் டிஷும் பண்றாங்க. "ஏய்! என் வழிக்கு நீ வராத" அப்படின்னு சொல்லி துரை வந்து கெஞ்சுறாங்க. "என்னடா இவ்வளோ நேரம் வந்து வீராப்பா வந்து பேசிட்டு இருந்த. 2 பேர அடிச்சதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தவங்க கட்டைய வந்து எடுத்து வைக்கிறாங்க ஆதி முன்னாடி. அப்பன்னு பார்த்து ஆதியும் ஏதோ ஒரு பொருள் வந்து கையில வந்து வச்சிருந்தாப்புல. வச்சிருந்தோனே அவர் வந்து அவர் தலைய சுத்தி கீழ வந்து போடுறாங்க. அதே மாரி ஆப்போசிட்ல இருக்கிறவரும் அதே மாரி தலைய சுத்தி அப்படியே கீழ வந்து போடுறாங்க. அந்த இடத்துல செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "இப்ப நான் செஞ்சத அப்படியே நீயும் செஞ்சுட்ட. இப்ப அடுத்தது நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்?" அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரத்துக்குள்ள அவரே ஜம்ப் ஆயி வெளியில வந்து போறாப்புல அந்த இடத்துல. "என்னடா இவங்களெல்லாம் நம்பியாடா நீ இருக்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆதி வேணாம் என் வழிக்கு வராத" அப்படின்னு சொல்லி பம்பர மாரி பேசுறாங்க. நம்ப துரை உடனே அந்த இடத்துல, "இதெல்லாம் உனக்கு தேவையா? மரியாதையா சொல்லு. நான் உன்கிட்ட இப்ப கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்ன தேவையில்லாம அடிக்க வைக்காத" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இல்ல. நீ எவ்வளோ என்ன அடிச்சாலும் சரி, நான் உன்கிட்ட எந்த விதமான ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன். அப்பன்னா உனக்கே நல்லா தெரியுமா எல்லாத்தையும்? இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாரி இருக்கு. அங்க வந்து உட்கார வைக்கிறாங்க. "நானும் உன்ன எத்தன வாட்டி தான்
திருந்தர வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கேன். நீ அத செய்யற மாரியே தெரியல. இப்பயும் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத மட்டும் கேட்டனா, ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, அப்படியே டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. இல்லன்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியும். பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அச்சச்சோ! இப்ப யார் பேர வந்து சொல்றது? பாரதி பேர வந்து சொல்லி விட்டுறலாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இது எல்லாத்துக்கும் காரணம் பாரதி தான் அப்படின்னு சொல்லும்போது, வேற எவன்கிட்டயாவது இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு, அதிரடியா ஒரு விஷயத்த எடுத்து மேல வந்து வைக்கிறாங்க. நம்ப ஆதி வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். போய் சொன்னேன்னு வச்சுக்கயேன், நான் பார்த்துக்கிட்டு அமைதியாலாம் இருக்க மாட்டேன். உனக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க, யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாமலாம் இருக்காது. எப்படி இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சுருவேன். இப்ப அவங்களுக்கு நீ விசுவாசியா நீ இருப்பியா? சொல்லுடா! அவங்கள மாட்டி விடாம நீ இருக்க போறியா? நீ அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதே! அப்படின்னு செம்மையா வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வேற வழி இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்பன்னு பார்த்து துரை வந்து அங்கேருந்து வெளியில போலான்னு இருக்காங்க. பாரதி வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அச்சச்சோ! என்னடா இது? இங்க இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் நடந்துகிட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லும்போது, திருப்பியும் அந்த 4, 5 பேர் வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ப ஆதிக்கிட்டேருந்து துரைய வந்து தப்பிக்க வச்சுடுறாங்க. துரையும் வேக வேகமா போறாங்க. "டேய்! நான் தான்டா உன்ன தப்பிக்க விட்டேன். இதுவே தெரியாம இவன் இப்படி இருக்கானே! நீ இப்ப அடுத்தது யார்கிட்ட பேசுற? என்ன பேசுறன்னு தெளிவா வந்து கண்டுபிடிக்க தான்டா இவ்வளோ நாடகமும் வந்து போட்டேன். நீ சொல்லுன்னா சொல்லிடுவியா? உன்ன பின்தொடர போறேன்டா. நீ எங்க போனாலும் சரி, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்பாடா! இவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வந்தாச்சு. ஆதி இருக்காப்லயான்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. ஆதி கொஞ்சம் தூரமா வந்து தள்ளி நிக்கிறாங்க. அது தெரியாம, அப்பாடா! எப்படியோ இவ்வளோ தூரம் வந்து தப்பிச்சாச்சு. பெரிய விஷயமா இருக்கே! என்னண்ணே இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. பயந்து ஓடுற மாரி ஆயிடுச்சே! எந்த உண்மையும் சொல்லலல்ல. அதுவரைக்கும் சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, யாருக்காவது ஃபோன் அடிச்சு சொல்லணுமா? இல்லடா, அமைதியா இருப்போம். திருப்பி இந்த சர்க்கிள் வட்டாரத்துக்குள்ள நிச்சயம் ஆதி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ப அவன்கிட்டேருந்து தப்பிக்கவே இல்ல. அவன் கூட நம்பள தப்பிக்க விட்டுருக்கலாம்ல அப்படின்னு துரையும் வந்து யோசிக்கிறாங்க. "துரை, நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா?" "அண்ணா அப்படியெல்லாம் இல்லண்ணே. அடுத்தது யாரு என்ன ஏதுன்னு ஒரு செகண்ட் வந்து பேசிட்டு அப்படியே வச்சுட்டா, நமக்கு தெரிய போறது இல்லல்ல. சரிடா பார்த்துக்கலாம். முதல்ல இங்கேருந்து போலான்னு" சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல, ச்சே! இவ்வளோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானே! இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒண்ணும் புரியலங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ப ஆதி. அப்பன்னு பார்த்து பாரதி வந்து குறுக்க வந்துடுறாங்க. "என்ன ஆதி? நீங்க இங்க இருக்கீங்களே! என்ன விஷயம்?" "அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, துரையும் அவங்க டீமும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போதைக்கு பாரதி இருக்கறனால நம்ம ஃபாலோ பண்ண முடியாம ஆயிடுச்சேங்கிற மாரி ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எங்க போயிடுவான்? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமா வந்து ஆதி வந்து யோசிச்சது, மாஸா வந்து திட்டம் போட்டதுன்னு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. இப்ப இவ்வளோ நாளா ஆதிக்கு எதுவும் தெரியாம இருந்துச்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்த பாரதிக்கும், சில பல விஷயங்கள்லாம் வந்து ரகசியம் வந்து உடைஞ்சிருக்கு. அப்பனா எதுக்காக தேடிக்கிட்டு இருக்காரு ஆதி? ஃபுல்லா தெரிஞ்சிருச்சா? இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? அப்படின்னு நம்ம பாரதியும் யோசிக்கிற மாரி காட்டுறாங்க.